அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மருவ ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இறைச்செய்தியின் மூலமாக இறை வார்த்தை தந்து நம்மளை தேற்றுகிறார், நம்மளை திடப்படுத்துகிறார். தாங்கி தப்புவித்து ஏந்தி அவர் கரத்துக்குள் வைத்துக் கொள்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 1, இறை வார்த்தை 5-7 முடிய. நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே: கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதராவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்று நம்மை தூய்மைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஒளியின் மக்கள் நாம் இல்லையா? நாம் இருளை சார்ந்தவர்கள் அல்ல. ஏனென்றால் யோவான் கொடுக்கிறார், ஒளியால் நாம் நிறைவாக வாழ்கிறோம். இறையேசுவின் ஒளியால் தான் நாம் நிறைவுபடுத்துகிறோம் இல்லையா? அவரிடமிருந்து கேட்டதும் கண்டறிந்ததும். ஏனென்றால் யோவான் அவரோடு இருந்தார். அந்த இருந்ததுனால் அவர் திருமுகம் எழுதுகிறார் ஒவ்வொரு நொடி பொழுதும் இல்லையா? நாம் ஒளியில் நடக்க வேண்டும் என்பதே அவருடைய திருவுளம், இறைவனின் திருவுளம். அப்ப நாம் ஒளியில் நடந்து கொண்டு அவரை பற்றி பெருமையாக பேசுவோம், அவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்வோம் இல்லையா? அவருடைய ஒளியில் இல்லாமல் இப்ப நாம் இறை வார்த்தை போதிப்போம், ஆனால் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அப்ப நம்ம யாரை சார்ந்தவர்கள்? ஒளியை சார்ந்தவர்களா, இருளை சார்ந்தவர்களா? இருளை சார்ந்தவர்கள். ஏனென்றால் அவருடைய இறைவார்த்தை விதைக்கிறோம், அதன்படி நாம் நடக்கவில்லை, அதன்படி நாம் செயல்படவில்லை, நம் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இல்லை. அப்படி முன்மாதிரியாக இல்லை என்பது நாம் இருளை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் பொய்யர்கள் ஆகிறோம். எப்படி? இறைவார்த்தை ஒன்று சொல்வது, நாம் நடப்பது ஒன்று. அப்ப இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாது இல்லை. அதனால்தான் யோவான் என்ன கேட்கிறார்னா, உண்மைக்கேற்ப வாழாதவர்கள், மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். ஏனென்றால் நம் சகோதர சகோதரிகளோடும் அண்டை வீட்டாரோடும் நட்புறவு கொண்டிருப்போம். சகோதரர்களுக்கு உதவி செய்யாமல் பிறருக்கு நாம் உதவி செய்வதில் பெருமை தேடுவோம் என்றால் நாம் ஒளியை சார்ந்தவர்கள் அல்ல, இருளை சார்ந்தவர்கள். எல்லா நிலையிலும் நாம் சகோதரர் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள், அவர்களை கண்டும் காணாமல் இருப்போம் நாம். ஆனால் வெளியே உதவி செய்வோம் நாம். அந்த உதவி இறைவனுக்கு ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள், நம்மளை பற்றி பெருமையாக பேசுவார்கள். அந்த பெருமை நமக்கல்ல, இறைவனுக்கு வர வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரன் சகோதரி கஷ்டப்படும் போது அந்த துன்பத்திற்கு நீ உதவு. அப்படி இருக்கும்போது தான் நீ என்னுடைய மக்களாக இருப்பே, நீ ஒளியில் நடப்பவர்களாக இருப்பாய் என்று சொல்கிறார். அப்ப நாம் ஒளியில் நடப்பவர்களாக இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கும். நாம் ஒளியின் மக்களாகவே எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று அந்த வரங்கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, தந்தையாம் இறைவனே, உங்கள் மகனை எங்களுக்காக கையளித்தீர் ஆண்டவரே. அந்த கையளிப்பு நிறைவுள்ளதாக இருக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் மகனின் சொல் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஒளியின் மக்களாக நாங்கள் வாழும்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம்? ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கிறது ஆண்டவரே. கடந்த ஆண்டு கொடுத்த மழையினால், வெள்ளத்தால் நீர் கொடுத்த பாடங்கள் எல்லாரும் அறிவோம் ஆண்டவரே. ஆனால் இனிமேலும் நாங்கள் சுயம் என்ற இதை விட்டு ஆண்டவரே, பிறநலம் தேடும் மக்களாக நாங்கள் வாழும்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.